வணக்கம் நண்பர்களே. டிக்சல் ஹெல்த் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பெண்டிசைட்டிஸ், அதாவது குடல்வால் அலர்ஜி. திடீரென வயிற்று வலி ஆரம்பித்து சில மணி நேரங்களில் வலது கீழ் வயிற்றில் கடுமையான வலியாக மாறுகிறதா? அதனுடன் காய்ச்சல், குமட்டல், வாந்தி போன்ற அறிகுறிகளும் இருக்கிறதா? இவை குடல்வால் அலர்ஜியின் முக்கிய அறிகுறிகளாக இருக்கலாம். சரியான நேரத்தில் சிகிச்சை பெறாவிட்டால் குடல் வெடித்து, அதாவது ரப்சர், உயிருக்கு ஆபத்தான தொற்று ஏற்படலாம். எனவே இதை பற்றி அனைவருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குடல்வால் அப்பெண்டிஸ் என்றால் என்ன, அப்பெண்டிசைட்டிஸ் என்றால் என்ன, காரணங்கள், அதன் அறிகுறிகள், எப்படி கண்டறிவது, சிகிச்சை முறை, அறுவை சிகிச்சை, குணமடையும் காலம், எப்போது மருத்துவரை அணுக வேண்டும், தடுக்கும் வழிமுறைகள் என்பதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். பயனுள்ள நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அப்பெண்டிஸ் என்னன்னா தெரிஞ்சுக்கணும். அப்பெண்டிஸ்னா குடல்வால் என்பது பெருங்குடலின் தொடக்க பகுதியில் இணைந்து இருக்கும் விரல் போன்ற ஒரு சிறிய உறுப்பு தான் இந்த அப்பெண்டிஸ். இதன் துல்லியமான பணி குறித்து இன்னும் ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதாவது இதோட பணி என்னன்னு இன்னும் தெரியல, அதில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. சில ஆய்வுகள் இது குடல் நுண்ணுயிர் சமநிலையை அதிகரிக்க உதவக்கூடும் என்று கூறினாலும், அப்பெண்டிக்ஸ் இல்லாமலும் பெரும்பாலானோர் இயல்பாக வாழ முடிகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அப்பெண்டிசைட்டிஸ் என்றால் என்ன? அப்பெண்டிக்ஸில் அலர்ஜி அல்லது வீக்கம் ஏற்படுவதை அப்பெண்டிசைட்டிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். இது ஒரு மருத்துவ அவசர நிலை. தாமதித்தால் அப்பெண்டிசைட் வெடித்து வயிற்றுக்குள், அதாவது பெரிட்டோனிக்ஸ் பரவக்கூடும், தொற்று பரவக்கூடும். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த அப்பெண்டிஸ் வந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது முக்கியம். இது ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சில காரணங்கள் நம்ம சொல்கிறது. அப்பெண்டிஸ் உள்ள அடைப்பு ஏற்படுவதன் மூலம் முக்கிய காரணம் இது. அடைப்பு காரணமான மலம் கடினமாக அடைதல், நீர் திசு வீக்கம், சில தொற்றுகள், அரிதாக கட்டிகள், டியூமர்ஸ், குடலில் ஏற்பட்ட அலர்ஜி, இதுதான் இதோட முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுகிறது. இதுக்கு முக்கிய அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்ப அறிகுறிகள் தொப்புள் அருகே வலி, பசியின்மை, குமட்டல், லேசான காய்ச்சல். அதற்கு பின்னர் வலி வலது கீழ் வயிற்றுக்கு நகரும், நல்ல கடுமையாக இருக்கும். நடக்கும்போது அல்லது இருமும் போதும் வலி அதிகரிக்கும். வாந்தி, வயிறு உப்புசம், மலச்சிக்கல் அல்லது வயிற்றுப்போக்கு சிலருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் அதிகம். ஸோ இதுதான் இதோட முக்கிய அறிகுறிகள். ஆரம்பத்தில் கம்மியாக இருந்துட்டு அது போக போக அது அதிகமாக்குவது தான் இதோட முக்கிய அறிகுறிகளாக கருதப்படுகிறது. இது யாருக்கு அதிக ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா, 10 முதல் 30 வயதுப்பட்டவர்களுக்கு மிகவும் ஆபத்தாக அமையலாம். ஆண்களும் பெண்களும் இரு பாலர்களுக்கும், அப்புறம் குடும்ப வரலாறு உள்ளவர்கள், அரிதாக எந்த வயதினருக்கும் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ஆபத்தும் அதிகமாக இருக்குது. எப்படி இந்த அப்பெண்டிசைட்டிஸை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவர்கள் உடல் பரிசோதனை செய்து வயிற்றை அழுத்தி பார்த்து அது அது அடுத்து இரத்த பரிசோதனை, சிறுநீர் பரிசோதனை, தேவைப்பட்ட அல்ட்ராசவுண்டு, தேவைப்பட்ட சிடி ஸ்கேன், இதெல்லாம் எடுக்க பார்த்து அடுத்த பிறகு அதை கண்டுபிடிப்பாங்க. இது அப்பெண்டிசைட்டிஸோட பாதிப்பு அப்படின்ட்டு கண்டுபிடிப்பாங்க. இதுக்கு சில சிகிச்சைகள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்ப நிலையில் சில நோயாளிகள் மருத்துவர் ஆன்டிபயோட்டிக் மருந்தோட பரிசீலிப்பாங்க. இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்தில் சிலது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பொதுவான சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா, குடல் வாலை அகற்றும் அறுவை சிகிச்சை, அதாவது அப்பெண்டிகோட்டமி அப்படின்னு ஒரு குடல் வாலை அகற்றும் அறுவை சிகிச்சை இருக்குது. இதுதான் பெரும்பாலான நோயாளிகளுக்கு நிலையான சிகிச்சையாகும். அதாவது இதை அகற்றுவதுதான் நிலையான சிகிச்சையாக கருதப்படுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அறுவை சிகிச்சைக்கான வகைகள் பார்த்தீங்க அப்படின்னா, லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, சிறிய துளைகள், குறைந்த வலி, விரைவான குடைமுறை, இதை வச்சு தான் இந்த அப்பெண்டிசைட்டிஸ்க்கு சிகிச்சை பண்ணுறாங்க, அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் சர்ஜரி, அதாவது அப்பெண்டிக்ஸ் வெடித்திருந்தால் அல்லது சிக்கல்கள் இருந்தால் சிலருக்கு இது தேவைப்படலாம். அதாவது லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணுவாங்க. இது சிறிய துளைகள் மூலம் போட்டு குறைந்த வலி, விரைவான குடைமுறை. ஆனால் சிலவங்களுக்கு ஓப்பன் சர்ஜரி, இது வெடித்திருந்தால் அல்லது மிகவும் நீளமாகவோ அது சிக்கல் ஏற்பட்டதாக இருந்தால் அது ஓப்பன் சர்ஜரி பண்ணி அதை அகற்றுவாங்க, ரிமூவ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, அறுவை சிகிச்சைக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மருத்துவர் கூடிய மருந்துகளை சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது ஒரு கால அளவு வரைக்கும் மருத்துவர்கள் மருந்துகளை எடுக்க கூறுவாங்க. அந்த அளவு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். போதுமான ஓய்வு எடுக்கணும், காயத்தை சுத்தமாக வச்சிருக்கணும், கனமான பொருட்களை சில வாரங்கள் தூக்க வேண்டாம் என்று பரிந்துரைப்பார்கள். மருத்துவர் கூறியபடி மீண்டும் பரிசோதனைக்கு செல்ல வேண்டும்.
ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து சீக்கிரமாக ரெக்கவரி ஆக அந்த பயன்படும். அப்புறம் சாப்பிட வேண்டிய உணவுகள் பார்த்தீங்கன்னா, அறுவை சிகிச்சைக்கு பிறகு நீங்கள் சூப்பு, பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள், போதுமான அளவு தண்ணீர். இது வந்து மருத்துவர் கூறும் உணவு முறையை பின்பற்றணும். ஸோ இதெல்லாம் எடுக்கணும். இதை கூட மருத்துவர் கூறும் உணவுகளை தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்புறம் வந்து தடுக்க வேண்டிய உணவுகள்னு பார்த்தீங்கன்னா, அதிக எண்ணெய் உள்ள உணவுகள் தவிர்த்துருங்க. ஜங்க் ஃபுட்டு, மருத்துவர் அனுமதிக்கும் வரை கடுமையான உடற்பயிற்சி, மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் மருந்துகள் இது போன்றவை நீங்கள் முக்கியமாக தவிர்க்கணும். அப்போ இந்த சில சிக்கல்கள் இருக்குது. இந்த சிகிச்சை தாமதமானதால் சில இந்த அப்பெண்டிசைட்டிஸ் சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பெண்டிக்ஸ் வந்து வெடிச்சிடும். அப்புறம் வந்து பெரிட்டோனிட்ஸ் வயிற்றுக்குள்ளே கடுமையான தொற்று ஏற்படும். அப்செக்ஸ் சீல் கட்டி, செப்சிக்ஸ் உயிருக்கு ஆபத்தான தொற்று இது போன்றவையெல்லாம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அப்பெண்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, வயிற்று வலி தானாக சரியாகிடும்னு சிலவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை. கடுமையான வலி வந்தால் அதை அலட்சியம் செய்யாதீங்க. உடனே மருத்துவர்களுக்கு போதும் மருந்துகளை எடுக்க பாருங்க. அதை பரிசோதனை செய்யுங்க. அப்புறம் மருந்து மட்டும் போதுமானா எல்லா நோயாளிகளுக்கும் மருந்து அப்படின்னு சொல்ல முடியாது. பலருக்கும் அறுவை சிகிச்சை தேவைப்படுறதுங்கிற வாய்ப்புகள் இருக்குது. அப்பெண்டிக்ஸ் இல்லாமல் வாழ முடியுமான்னு கேட்டால், அப்பெண்டிக்ஸ் அகற்றப்பட்ட பிறகும் பெரும்பாலானவர்கள் இயல்பான வாழ்க்கை வாழ்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்போது இது உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலது வயிற்றில் கடுமையான வலி, தொடர்ந்து காய்ச்சல், தொடர்ந்து வாந்தி, வயிறு மிகவும் வீங்குதல், மயக்கம் அல்லது கடுமையான பலவீனம் இது போன்றவைகள் இருந்தால் உடனே நீங்கள் அவசர மருத்துவம் கவனம் தேவைப்படும் அறிகுறிகள். ஸோ நீங்கள் உடனே மருத்துவர் அணுகி மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். தடுக்கும் வழிமுறைகள் பார்த்தீங்கன்னா, அப்பெண்டிசைட்டிஸை முழுமையாக தடுக்க உறுதியான வழிமுறைகள் இல்லை. ஆனாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நார்ச்சத்து நிறைந்த உணவுகள், பழங்கள் மற்றும் காய்கறிகள், போதுமான அளவு தண்ணீர், குடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உறுதியாக பொது ஆரோக்கியத்திற்கு உதவ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்பெண்டிசைட்டிஸை வந்து நீங்கள் வந்து அலட்சியம் பண்ணிடாதீங்க. அதுவும் நமக்கு ஆபத்துக்கு கொண்டு விட அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி உள்ள நான் சொன்ன அறிகுறிகள் எல்லாம் இருந்தால் உடனே மருத்துவரை அணுகி அதோட சிகிச்சை முறைகள் என்னென்ன, அது பரிசோதனைகள் இதெல்லாம் எடுத்து அதை வந்து பாதுகாப்பாக என்ன பண்ணலான்னு உள்ளதை மருத்துவர்கிட்ட அணுகி நீங்கள் இது பார்த்துக்கோங்க. நண்பர்களே, அப்பெண்டிசைட்டிஸ் வந்து குடல்வால் அலர்ஜி என்பது உடனடி மருத்துவ கவனம் தேவைப்படும் ஒரு நிலை. நிறைய பேர் வந்து இதை இக்னோர் பண்ணுவாங்க. அவங்க ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு. குறிப்பாக வலது கீழ் வயிற்றில் திடீர் கடுமையான வலி ஏற்பட்டால் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகுங்கள். ஆரம்பத்திலே நம்ம கண்டறிதல் பாதுகாப்பான சிகிச்சைக்கான முதல் படி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மருத்துவ விழிப்புணர்வு வீடியோக்களுக்கு என்னோட டிக்சல் ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. டெய்லி போடிய வீடியோ உங்களுக்கு வரும். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒன் டிசீஸ் இருக்கும். போய் பாருங்கள். நிறைய பயனுள்ள தகவல் கிடைக்கும். உங்களுக்கு அதாவது உங்களுக்கு நிறைய தெரிந்திருக்கலாம். இன்னும் கூடுதல் தகவல் தெரிகிறதுக்கு என்னோடய சேனலில் பாருங்கள். ஸோ நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.